வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக தரப்புல 234 தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்துடன் தயார் நிலையில இருக்கு. இதுல முதற்கட்டமா 50 வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்படும்னு தமிழ்நாடு முழுவதும் தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துல இருந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்ப அதிமுக மட்டும் இல்லாம திமுக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மும்முரமா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல அல்லாம இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மிகுந்த இழுபறியில இருக்கு. அந்த வகையில தான் இப்ப சூடான செய்தியாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேருங்கிற இறுதிக்கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அதே போல தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போவதற்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. இது தொடர்பா நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்காரு. வெகு விரைவில் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க போவதாகவும் அதிமுக பாஜக கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி சேரப்போவதாகவும் இருக்கக்கூடிய தகவல் அறிவிப்பாக வர காத்திருக்கு. இந்த நிலையில தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக தரப்புல தேர்வு செஞ்சு உத்தேச வேட்பாளர் பட்டியலா நிலுவையில வச்சிருக்காங்க. இதுல முதற்கட்டமா 50 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களை வர்ற 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா தனது வேட்பாளர் பட்டியலை அஷ்டமி நாள்ல வெளியிடுவார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமி நாள்ல வெளியிட்டா எதிரிகள் அழிவார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் தகவலாக இருக்கு. அந்த வகையில தான் வர்ற பிப்ரவரி 24ஆம் தேதி அஷ்டமி தினமாக இருக்கு. அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்டமா 50 தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களை அறிவிக்க இருக்காரு. இதுல முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கள் இவங்க 2 பேருமே போட்டியிடக்கூடிய தொகுதிகள் முதற்கட்டமா அறிவிக்கப்பட இருக்குன்னே சொல்லலாம். இது பற்றிய தகவல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில தெரிய வந்துள்ளதால அனைவருமே மிகுந்த உற்சாகத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க. 50 தொகுதி வேட்பாளர்களை தவிர கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்தும் அதிமுகவுக்கு எந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடுத்த கட்டமா அறிவிக்கப்படும்னு சொல்லப்படுது. இதற்கிடையே தான் இதே 24ஆம் தேதி அஷ்டமி நாள்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்ல பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தையும் நடத்த இருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்துல எம்ஜிஆர் அம்மா முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயர்ல புதிய கட்சியின் அறிவிப்பு வெளியிடுவார்னு தெரிகிறது. இந்த கூட்டத்துல ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் சசிகலா வழங்க இருக்காரு. இதற்கிடையே தான் நயினார் நாகேந்திரன் நடிகை திரிஷா குறித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்திய சூழல்ல இப்ப நயினார் நாகேந்திரன் வாய் தவறி பேசிவிட்டேன், மன்னித்து கொள்ளுங்க அப்படின்னு கூறியிருக்காரு. அதற்கு முன்னதாக நடிகை திரிஷா தரப்புல இதற்கு அவருடைய வழக்கறிஞர் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாரு. அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் அருவருக்கத்தக்க வகையில பேசியிருப்பது மிகவும் தவறான செயலாகுன்னு அவர் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்ததால அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிரேமலதா விஜயகாந்த் உடன் அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்களான உதயகுமார், வேலுமணி இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கு முடிவு தெரிந்துவிடுன்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.